Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராமல் பொதுப்பணித்துறையினர் அலட்சியம் காட்டி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கவனை, செம்பளக்குறிச்சி, விராட்டிக்குப்பம், சித்தேரிக்குப்பம், மாத்தூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து வெளியேறும் மழை நீர் மாரி ஓடை வழியாக வயலூர் பெரிய ஏரிக்கு சென்றடைகிறது. இந்நிலையில் மாரி ஓடையை தூர்வாராமல் உள்ளதால் ஓடை முழுவதும் கோரை புற்களும் முட்புதர்களும் படர்ந்து காணப்படுகிறது. இதனால் பருவமழை தொடங்குவதற்குள் விடியா ஸ்டாலின் மாடல் அரசு ஓடையை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தவில்லை என்றால் கடந்த ஆண்டை போல மாத்தூர் ஏரி உடைந்து விவசாய பயிர்கள் சேதமடையும் ஆபத்து உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விருத்தாச்சலம் அருகாமையில் உள்ள இந்த மாரி ஓடையை தூர்வாருங்கன்னு ஒவ்வொரு வருஷமும் அந்த பருவமழை வரதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அரசு எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இந்த பூனூர்லேருந்து வயலூர் ஏரி வரைக்கும் பார்த்திங்கன்னா முட்புதரால் சூழ்ந்து கிடக்குது. அது சரியான வடிகால் இல்லாமல் இப்போ பருவமழை இன்னும் 2-3 மாதங்களில் ஆரம்பிக்க போகுது. அந்த பருவமழை வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர் 400 ஏக்கர் ஒவ்வொரு வருஷமும் பாதிக்கப்பட்டு வருது இந்த பருவமழையினால். அந்த சரியான வடிகால் இருந்தால் இந்த நெற்பயிர்கள்லாம் பாதிக்கப்படாது. உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு அந்த மாரி ஓடையை தூர்வார நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே நடராஜபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் முதுநிலை எழுத்தர் தற்கொலைக்கு நீதி கேட்டு குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நகை கையாடல் தொடர்பாக முதுநிலை எழுத்தர் சாமிநாதனிடம் அதிகாரிகள் விசாரணை செய்த நிலையில் கல்லணை காட்டுப்பகுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரிடமிருந்து 2 கடிதங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் தனது சாவிற்கு காரணம் நகை மதிப்பீட்டாளர் கிருத்திகாவும் விற்பனையாளர் ராமதாசும் என எழுதியிருந்தார். இந்த நிலையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முன்பு குடும்பத்தினரும் உறவினர்களும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காவலாளி அஜித்குமார் தனிப்படை போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் 4வது நாளில் காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பான விசாரணை அறிக்கையை வரும் 8ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யுமாறு மதுரை மாவட்ட நீதிபதிக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதுவரை சம்பவத்தை நேரில் பார்த்தவர், உறவினர்கள், இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் உட்பட 17 பேரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் 4வது நாளில் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு சென்று இவ்வழக்கில் புகார் ஆவணங்கள் எவ்வாறு தரப்பட்டது, அதை பதிவு செய்த விவரங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அதன் பின்னர் விசாரணை அலுவலகத்தில் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ஏடிஎஸ்பி சுகுமாரிடம் விசாரணை நடத்தினார். சிவில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாய கடன் வழங்கும் அரசு உத்தரவை ரத்து செய்ய கோரி தஞ்சாவூரில் காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டுறவு கடன் சங்கங்களின் விவசாயிகளுக்கு சிவில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனை ரத்து செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருக்கருக்காவூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசின் சிவில் ஸ்கோர் உத்தரவு நகலை கிழித்து குப்பை தொட்டியில் போட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது விடியா ஸ்டாலின் அரசு தொடர்ந்து விவசாயிகளின் நலனுக்கு எதிராகவே செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது. தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவுத்துறை தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களிலே வேளாண் சார்ந்த கடன்கள் வாங்குகின்ற விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு, மகளிர் சுய குழுக்களுக்கு வேளாண் சார்ந்த கடன்களான கறவை மாடு வளர்ப்பு, உள்நாட்டு மீன் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வேளாண் சார்ந்த கடன்களுக்கு தேவையில்லாமல் சிவில் ஸ்கோர் அறிக்கையை பெற சொல்லியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஊழியர்கள் பற்றாக்குறையால் அங்கன்வாடி மையங்களை மூடும் பொறுப்பற்ற அரசால் பல்லாயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் ஆரம்ப கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. பொம்மை முதல்வர் ஆட்சியில் தமிழகம் முழுவதும் 54,483 அங்கன்வாடி மையங்களில் 501 மையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் சென்னையில் மட்டும் 147 மையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் தரவுகள் கிடைத்துள்ளன. சென்னை, திருச்சி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரே ஒரு ஆசிரியை குழந்தைகளுக்கு பாடம் கற்பிப்பது, உணவு தயாரிப்பது, கர்ப்பிணி பெண்கள் பராமரிப்பு என அனைத்தையும் தனியாக கவனிக்கும் அவலமும் நிலவுவதாக கூறப்படுகிறது. மேலும் ஒரே ஒரு ஆசிரியை பல மையங்களை கவனிப்பதால் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தனியாரில் சேர்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொம்மை முதல்வர் ஸ்கிரிப்டில் உள்ளதுபடி செயல்படாமல் அங்கன்வாடியில் உள்ள காலி பணியிடங்களை உடனே நிரப்பி ஏழை குழந்தைகளின் வாழ்வை காக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை மையம் அறிவித்துள்ளது.